இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி எலமெண்ட். இது லீட்கோடோட 169th ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? கிவன் அரே நம்ஸ் ஆஃப் சைஸ் என் ரிட்டன் த மெஜாரிட்டி எலமெண்ட். அதாவது நமக்கு நம்ஸ்னு ஒரு அரே இருக்கு, அதில் n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து மெஜாரிட்டி எலமெண்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ மெஜாரிட்டி ஆஃப் எலமெண்ட் இஸ் த எலமெண்ட் தட் appears more than n/2 times. You may assume that the majority element always exists in the array. இப்போ ஒரு அரே கொடுத்துருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக அந்த மெஜாரிட்டி எலமெண்ட் இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது எத்தனை தாட்டி ரிப்பீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா n/2 டைம்ஸ். இப்போ நீங்கள் n/2னா இப்போ 5/2 ஒரு வேளை ஃபார் எக்ஸாம்பிள் 5 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரேல. ஸோ இப்போ 5/2 அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா 5/2 உங்களுக்கு என்ன வரும்? 2.5 அப்படின்னு வரும். ஸோ 2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதாவது 2க்கு மேலே இருக்கும். 2க்கு மேலே இருக்குன்னா இப்போ 3 இருக்கும். கண்டிப்பாக 3 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ ஒரு நியூ லிஸ்ட் எடுத்துக்கலாங்களா? இப்போ நியூ லிஸ்ட்டில் மொத்தம் ஒரு 5 எலமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ 1 1 1 2 2 இப்போ மொத்தம் 5 எலமெண்ட்டில் இப்போ n/2 டைம்ஸோட அதிகமாக இருக்குது அப்படின்னா பாதிக்கு மேலே அதிகமாக இருக்குது. பாதி எலமெண்ட்டோட லென்த்தோட அதிகமாக இருக்குது. இப்போ 5 இருக்குது, அதாவது இங்கே 5 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 3 டைம்ஸ் வச்சு ரிப்பீட் ஆகிருக்கும், 3க்கு மேலேயே ரிப்பீட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து மெஜாரிட்டி எலமெண்ட் என்னென்னா 1. ஓகேங்களா? அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு நம்ஸ் ஈக்குவல் டு 3, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 2 டைம்ஸ் தான் இருக்குது, 2ங்கிறது ஒன் டைம் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 3 தான் வந்து ஆன்சர். இது வந்து n/2 டைம்ஸோட அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கு. அதாவது எப்படின்னா மொத்தமே 3 தான் இருக்குது. நீங்கள் 3/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வரும், அதாவது 1.5 வரும். அப்போ வந்து 1க்கு மேலே ரிப்பீட் ஆகிருக்கணும். ஓகேவா? 1 1க்கு மேலே, அப்போ 2 டைம்ஸ். இப்போ இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ இதில் வந்து 1 2 3 4 5 6 7 மொத்தம் வந்து 7 இருக்குங்களா? 7 எலமெண்ட்ஸில் உங்களுக்கு 2 தான் வந்து நான் ஆன்சராக வந்திருக்கு. ஏன்னா 2 வந்து 4 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் 7/2 போட்டிங்கன்னா 3.5 வரும், அப்போ 3 வரும். அப்போ 3யை விட அதிகமாக அது ரிப்பீட் ஆகிருக்கும், அப்போ அது 4. அந்த மாதிரி நம்ம இது எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம இதுக்கு கோடிங் போடலாம். ஸோ இதில் நம்ம 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஹேஷ் செட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து கேண்டிடேட் மெத்தட். இப்போ வந்து ஹேஷ் செட் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்களேன். நம்ஸ்னு ஒரு லிஸ்ட்டில் அவங்க கொடுத்துருக்கிறத எடுத்துக்கலாம், 3 2 3. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒவ்வொரு நம்பராக லூப் பண்ணுறேன். ஃபார் நம்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஹேஷ் செட்டுன்னு சொன்னால், ஸோ ஹேஷ் செட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்காக ஒரு ஹேஷ் செட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போ அந்த நம்பர் வந்து ஹேஷ் செட்டில் வந்து நம்ம போட்டுட்டு ஒவ்வொரு டைம் அது ரிப்பீட்டேஷன் ஆகும் போதும் அதோட கவுண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இஃப் அந்த ஹேஷ் செட்டில் அந்த நம்பர் இருக்கணும். அதனால் இஃப் நம் இன் ஹேஷ் செட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஹேஷ் செட் ஆஃப் அந்த நம் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் வந்து 3ங்கிற எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இல்லை, ஒரு வேளை அந்த எலமெண்ட் இல்லைன்னா அதை ஹேண்டில் பண்ணோம். எல்ஸ் ஒரு வேளை இல்லை அப்படின்னா ஹேஷ் செட் ஆஃப், இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அது இனிஷியலைஸ் பண்ணோம். எதுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறோம்? இப்போ வந்து ஈக்குவல் டு 1 சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த எலமெண்ட் வந்து உள்ளே ஒரு டைம் வந்துடுச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி இது எடுத்துக்கும். இப்போ இது நான் உங்களுக்கு ஒரு தாட்டி பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் இந்த ஹேஷ் செட்டை. இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு பாருங்கள். 3ங்கிற எலமெண்ட் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 2ங்கிற எலமெண்ட் வந்து 1 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை வச்சு உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ ஹேஷ் செட்டில் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னா, எது மேக்ஸிமம் டைம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ மேக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதில் இந்த ஹேஷ் செட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன கீ, அப்படி கீ எலமெண்ட் வந்து பாஸ் பண்ணணும்னா ஹேஷ் செட் டாட், இப்படி நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கீ அதுக்கு பாஸ் ஆகிடும். ஹேஷ் செட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதோட வேல்யூஸில் செக் பண்ணணும், எந்த வேல்யூஸ் பெருசாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 2ங்கிற வேல்யூ பெருசாக இருக்குது அப்படின்னா அதோட கீ எலமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் ரன் கொடுக்குறேன். இப்போ 3ன்னு உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சா? ஸோ நம்ம இந்த கோடை வந்து லீகோடில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாமா? இன்டென்டேஷன்ஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் பண்ணணும். எதை ரிட்டர்ன் பண்ணணும்? இந்த மேக்ஸிமம் ஆஃப் ஹேஷ் செட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாங்களா? இப்போ ரன் ஆகிடுச்சு. ஸோ சப்மிட் கொடுத்துக்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா 178 ms எடுத்துருக்கீங்களா, இது வந்து கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுது. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ நான் இன்னொரு மெத்தட் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஏன் நான் போகிறேன்னு சொல்லி கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. குட் யூ ப்ளீஸ் சால்வ் த ப்ராப்ளம் இன் லீனியர் டைம் அண்ட் ஜீரோ ஆஃப் ஒன் ஸ்பேஸ். அதாவது ஜீரோ ஆஃப் ஒன் ஸ்பேஸில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண ஹேஷ் செட் வந்து ஜீரோ ஆஃப் என். நான் எப்படி ஓ ஆஃப் என். ஸோ எப்படி நான் ஏன் ஓ ஆஃப் என் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு இந்த இதில் வந்து ஒரு லிஸ்ட்டில் 3 யூனிக் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 3ங்கிற எலமெண்ட் 2ங்கிற எலமெண்ட் 2 இருக்குது. இதில் 1 2 அப்படின்னு சொல்லி 2 எலமெண்ட் இருக்கா. அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் எடுத்துக்கும். அப்போ வந்து n நம்பர் ஆஃப் எலமெண்ட் இருந்தால் n நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் எடுத்துக்கும். அதுதான் ஓ ஆஃப் n. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேரியபிள் மட்டும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு வேரியபிள் தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து டிக்ஷனரி, ஓகேங்களா. அதாவது ஹேஷெட்டில் நீங்கள் உள்ள ஒவ்வொன்றையும் இனிஷியலைஸ் பண்ணால் அது ஒவ்வொரு வேரியபிள் கவுண்ட் எடுத்துக்கும், லென்த் எடுத்துக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹேஷ்செட் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒன் வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒன் வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணுங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கவுண்ட்டுன்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. கவுண்ட்டுங்கிற வேரியபிளும் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேண்டிடேட் வேரியபிளில் எதுவுமே இருக்காது. கேண்டிடேட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த 3ங்கிற எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கேண்டிடேட். இப்போ 2ங்கிற எலமெண்ட் இருக்கா, அது ஒரு கேண்டிடேட். அதாவது கேண்டிடேட் அப்படி வந்து எடுத்துக்கும், ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் எடுத்துக்கும். இப்போ ஒரு ஃபார் லூப் போட்டுக்கலாம். ஃபார் லூப்பில் ஒவ்வொரு நம்பராக நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இண்டெக்ஸிங் பண்ணுறோம். இதுதான் வந்து லீனியர் மெத்தட். லீனியர்னால் ஒவ்வொன்றா போகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா. இப்போ இந்த லீனியரில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட்டில் எதுவுமே இல்லையா, அப்போ நம்ம எப்போ கேண்டிடேட்டில் எதுவுமே இல்லைன்னா கவுண்ட் ஆஃப் 0 இருக்கும்போது கேண்டிடேட்டில் வந்து அந்த நம்பரை நம்ம போட்டுக்கணும். இஃப் கவுண்ட் ஈக்குவல் டு 0, கேண்டிடேட்டில் அந்த நம்பரை போட்டுக்கலாம். இதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த கேண்டிடேட்டில் வந்து 3 இருக்குன்னு சும்மா அஷ்யூம் பண்ணிக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து லூப் த்ரூ பண்ணுறோமா இந்த நம்ஸுங்கிற லிஸ்ட்டை. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 2 வரும்போது இந்த கேண்டிடேட்டில் 3 இருக்குது. நம்ம 3யும் 2வையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால கவுண்ட்டை வந்து நம்ம ஒரு டிக்ரீஸ் பண்ணிக்கிறோம். அதை நான் என் ரீசன் சொல்கிறேன். இப்போ ஒரு வேளை இந்த 2க்கு பதிலாக இந்த இடத்துல 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 3 வந்து கேண்டிடேட்டில் இருக்குது. 3ங்கிறது லூப் நெக்ஸ்ட் எலமெண்ட் செக் பண்ணுது. செக் பண்ணும்போது என்ன பண்ணால் நம்ம கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா, அதாவது இன்னொரு டைம் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு இஃப் போட்டுக்கிறேன். இஃப்பில் இந்த கேண்டிடேட்டும் இந்த லூப் த்ரூ பண்ணுற நம்பரும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நான் கவுண்ட்டை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ ஒரு வேளை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நான் கவுண்ட்டை ஒன்று கம்மி பண்ணிக்கிறேன். நான் ஒன்று கம்மி பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஏன் நான் கம்மி பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3ன்னு சொல்லியிருக்கா, 3ங்கிறது கேண்டிடேட்டில் வரும்போது அதோட கவுண்ட்டு 1ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு 2ங்கிறது வந்து செக் பண்ணும் போது ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருக்கனால அந்த கவுண்ட்டை வந்து நம்ம ஒன்று கம்மி பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் கவுண்ட்டில் 0 வந்துடும். நெக்ஸ்ட் கேண்டிடேட் நீங்கள் 3ன்னு போகும்போது 3 வந்து மறுபடியும் கவுண்ட் 1 ஆகிடும். அப்போ நீங்கள் மெஜாரிட்டியாக பார்க்கும்போது கடைசியில் கேண்டிடேட்டில் 3ங்கிற வேரியபிள் இருக்கும், கவுண்ட்டில் 1ன்னு சொல்லி வேல்யூ இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் கேண்டிடேட்டில் இருக்கிறதா. இப்போ இந்த இடத்துல நான் ஏன் இந்த இஃப் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிற பாருங்க. இப்போ இந்த கேண்டிடேட்டில் 3 இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து 2 போகிறோமா, இப்போ 3யும் 2வும் என்ன ஆயிரும், உங்களுக்கு மிஸ்மேட்சாக இருக்கிறனால இந்த இடத்துல வருமா. இப்போ 3 2 மிஸ்மேட்சாக இருக்கனால என்ன ஆகும், கவுண்ட்டு மறுபடியும் 1லேருந்து 0 ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் இந்த 3 லூப் ஆகும். இந்த 3 லூப் ஆகும்போது இப்போ கவுண்டோட வேல்யூ 0வாக இருக்கா. அப்போ 0வாக இருக்கும்போது மறுபடியும் கேண்டிடேட்டில் எந்த நம்பரை போடணும், இந்த 3ங்கிற நம்பரை போடுமா. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல இஃப் வந்து நம்ம இஃபோட கவுண்ட் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கேண்டிடேட்டை நம்ம மறுபடியும் மாற்றிக்கிறோம், ஓகேங்களா. இந்த சொல்யூஷன் எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆஃப் கேண்டிடேட். இப்போ பார்த்தீங்கன்னா இது லீனியரில் தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மட்டும் தான் குறைச்சிருக்கோம். பட் ஸ்டில் இது வந்து ஒரு ஆப்டிமைஸ் சொல்யூஷன் தான், ஓகேங்களா. இது சம்டைம்ஸ் இப்படி ரன் ஆகும். நீங்கள் ரீசப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எம்எஸ் குறையும். ஸோ இட்ஸ் ஃபைன் தான், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், போன டைமோட வந்து 10 ms குறைஞ்சிருக்கு, இப்போ 76 காட்டுதுங்களா. ஸோ இட்ஸ் ஃபைன் தான். அவங்க சொன்ன வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வந்து கரெக்டு தான், ஓகேங்களா.